கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். வேதனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உடனடியாக அது நிறைவேற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நல்லதுதான். நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம். ஒருவேளை அது தாமதிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு சிறிய கவலை ஏற்படுகிறது, பலவீனப்படுகிறோம். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கலையே என்று சொல்லி. குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷங்களும் சமாதானங்களும் நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது. தேவனும் அதைத்தான் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதுதான், சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் வேதத்தின் வார்த்தையின்படி நாம் பார்ப்போமானால், கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியும் செம்மையுமாக வழிநடத்துவார் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? ஆனால் இந்த நேர்த்தியும் செம்மையும் நம்முடைய வாழ்க்கையில இரண்டு காரியங்களும் இணைந்து நடைபெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:8 சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருக்கு பிரியமானதை, அவருக்கு சித்தமானதை, அவருடைய நினைவுகளின்படி அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு நிபந்தனையா இருக்கிறது. ஆயினாலே நாம் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் தான் சொல்லுகிறார், அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை பார்க்கலும், அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை பார்க்கலும் அவருடைய நினைவுகள் மேலானவைகளாய் இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே அதை உங்களை கொண்டே செய்வார். அதைத்தான் நாம ஒரு சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஒரு சில விண்ணப்பங்களை நாம் செய்து விடுகிறோம். அந்த விண்ணப்பங்கள் நடக்கவில்லை என்றால் நாம் ஒரு சில சமயங்களிலே சோர்ந்து போய்விடுகிறோம், கலங்கி போய்விடுகிறோம், பயந்து விடுகிறோம், தவிக்கிறோம். இதெல்லாம் நடக்குது. ஆனால் அவர் சொல்லுகிறார், எதை குறித்தும் நீ சிந்திக்க வேண்டாம். நீ என்னை என்னுடைய கரத்திலே உன்னை அர்ப்பணித்துக்கொள், நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய நினைவுகளின்படி நான் உன்னை வழி நடத்துகிறேன், என்னுடைய வழிகளின்படி உன்னை நடத்தி செல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். அதனாலே தேவனுடைய வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறது. அதே அதிகாரத்திலே ஏசாயா 55:9 அவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. பாருங்க, அதுக்கு எப்படி அழகாக எக்ஸாம்பிள் சொல்றார், எடுத்துக்காட்டு. அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அதுதான் சொல்றார், உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்.
பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா இருக்கிறதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பார்வைக்கு வெளியேற பெற்றவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானவர்களா இருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பார்வைக்கு கனம் பெற்றவர்களா இருக்கிறோம். சங்கீதக்காரர் தாவீது அநேக இடங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவாய் தேவனை அவர் தாவீது அறிந்து வைத்திருந்தபடினால், நம்பிக்கை வைத்திருந்தபடினால், விசுவாசம் வைத்திருந்தபடினாலே, தேவன் மேல் உறவு வைத்திருந்தபடினாலே இவ்விதமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இன்றும் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் நம்மை முழுவதுமாகவே கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமானால், தேவன் வேத வார்த்தையின்படி சொல்லுகிறார், உனக்கு அறியாததும் எட்டாததுமான, யோபை பார்த்து சொல்கிறார், உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வேன். நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே, எங்கள் நினைவுகளின்படி அல்ல, எங்கள் வழிகளின்படி அல்லப்பா, உம்முடைய நினைவின்படி, உம்முடைய வழிகளின்படி, உமக்கு சித்தமானதை, உமக்கு பிரியமானதை என்னுடைய வாழ்க்கையிலே செய்யும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கப் போகிறோம். வாக்கு தத்துவம் அப்படித்தான். வாக்கு தத்துவத்தின் தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, எந்த வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நீங்கள் கேளுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பா, என்னை முழுவதுமாய உம்முடைய கரத்திலே நான் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இந்த வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே நிறைவேறட்டும் அப்பா, என்னுடைய ஜீவியத்திலே நிறைவேறட்டும், என்று ஊழியத்திலே நிறைவேறட்டும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது ஏசாயா 55:8 உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அவருடைய நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அவருடைய வழிகள் உங்களுக்கு அவர் காண்பிப்பார், நடத்தி செல்வார். ஆகையினாலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் ஒப்புக் கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.